நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொளியில ஒரு கதையை குறித்து பேச போகிறோம். கதை காமிக்ஸ் கதையை சேர்ந்த ஒரு கதை தான். இதுல முதல் தொகுதி, அதாவது இது ஒட்டுமொத்தமா ஒரு கதை. அந்த கதையில ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம இன்னைக்கு பேசலாம். இந்த கதையோட பேர் விச் ஃபைண்டர் அப்படிங்கிறது. அதாவது சார் எட்வர்ட் கிரே விச் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையை உருவாக்குனர் மைக் மினலா. இந்த கதை ஹெல்பாய் உலகத்தை சேர்ந்த ஒரு கதை தான். சரி, வாங்க கதை பேசலாம். கதை நடக்கக்கூடிய காலகட்டம் 1879 லண்டன் மாநகரம். அதாவது இங்கிலாந்தில் இந்த கதை நடக்குது. கதை எந்த இடத்துல நடக்குதுன்னா, ஒரு ரா பொழுதுல ஒருத்தன் கொல்லப்பட்டிருக்கிறான். எப்படி கொல்லப்பட்டிருக்குன்னா, கொடூரமான ஒரு மிருகத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறான். அந்த மிருகம் பார்க்கறதுக்கு மனுஷ குரங்கு மாதிரியே இருந்திருக்கு அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. காவல்துறையினர் வராங்க. அவங்க அந்த இடத்த ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. அதே நேரம் அந்த கொலை நடந்த இடத்துக்கு இன்னொருத்த வரான். அவன் தான் நம்ம கதையுடைய மைய கதாபாத்திரமான எட்வர்ட் கிரே. இந்த கிரே வந்த உடனே அங்கே இருக்கிற காவல் ஆட்கள்கிட்ட பேச்சு கொடுக்குறான். குறிப்பாக இந்த கிரே மதிப்புமிக்க ஒரு ஆள். ஏன்னா அவன் சார் எட்வர்ட் கிரே அப்படின்னு அரசியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தன். அதனால் அவனுடைய கேள்விகளுக்கு அங்கே இருக்கிற காவல் ஆட்கள் ரொம்ப மரியாதையாக பதில் சொல்லுவாங்க. அதன்படி கொல்லப்பட்டவன் ஹாப்கின்ஸ் அப்படின்னு அறியப்படுறான். அவனுடைய அலுவலகம் அங்கே தான் கிட்ட தான் இருக்குது. ஆனால் அவனுடைய கொள்ளையில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, பெருசாக அவனோட உடம்புல ரத்தமே இல்லை உறிஞ்செடுக்கப்பட்ட மாதிரியான ஒரு தன்மை இருக்குது. மேலும் அவனை தாக்கினது பெரிய மனித குரங்குனாலும் பெரிய ரத்த சிதறல்கள்லாம் அங்கே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. இந்த எட்வர்ட் கிரே அந்த இடத்த அப்படி ஆய்வு பண்ணிட்டு அந்த கூட்டத்தில் அங்கே அது நடந்ததெல்லாம் பார்க்குறது வராங்க இல்லையா, மக்கள் கூட்டம். அதில் ஒரு ஆள் நிற்கிறத போகிறான். அவனுடைய பேர் லார்ட் வில்லிங்ஸ்டன். அவனை பார்த்த உடனே அவனை நெருங்கி வரான் நம்ம எட்வர்ட் கிரே. சார், இது வரைக்கும் 3 கொலை நடந்திருக்கு. இந்த 3 கொள்ளையிலுமே நீங்கள் எந்த ஒரு விசாரணைக்கும் வரமாட்டேங்கிறீங்க. இப்படியே போனால் இது மோசமான விளைவை கொடுக்கும். நீங்கள் விசாரணைக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதா நல்லது அப்படின்னு சொல்லி கேட்குறான் கிரே. அதற்கு அந்த வில்லிங்ஸ்டன், நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் இங்கே பேச வேண்டாம், பக்கத்தில் எனக்கு ஒரு இடம் இருக்குது, வாங்க அங்கே போய் பேசலாம் அப்படின்னு கிரேவை கூட்டிக்கிட்டே வில்லிங்ஸ்டன் போகிறான். வில்லிங்ஸ்டனுடைய இடத்துக்கு போன உடனே வில்லிங்ஸ்டன் கிட்ட நம்ம கிரே விசாரிக்கிறான். என்ன நடந்தது, உங்களோட ஆய்வு பயணத்தில் வந்தவங்களே இது வரைக்கும் 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதற்கு அந்த வில்லிங்ஸ்டன் முதல்ல அவனுடைய விஷயங்களை குறித்து பேச ஆரம்பிக்கல. அவன் கிரேவை குறித்து பேசுகிறான். கிரே இதுவரை செஞ்ச விஷயங்களை குறித்து புகழ்ந்து கேட்குறான். நடந்த விஷயங்கள் இருக்கிற மர்மங்களை குறித்து கேட்குறான். அதாவது ராணி சார்ந்த விஷயத்தில் சில விஷயங்கள் நடந்திருக்கு, அதை குறித்து கேட்குறான். ஆனால் கிரே அதெல்லாம் ஆர்வம் காட்டல. அதெல்லாம் இப்போ விஷயம் கிடையாது, உங்களோட ஆய்வு பணத்தில் நடந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ எல்லாம் கைமிஞ்சி போயிட்டு இருக்குது, நகரத்துக்குள்ளே கொலைகள் நடக்குது, இது ஒன்றும் நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிரே கேட்குறான். அதற்கு வில்லிங்ஸ்டன் விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். வில்லிங்ஸ்டன் ஒரு ஆய்வு பயணம் போயிருக்கிறான் சகாரா பாலைவனத்துக்கு, இவனோட இன்னும் சிலரை கூட்டிக்கிட்டு. இந்த ஆய்வு பயணத்துக்கான தகவலை சேகரித்தவன் சாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தன். அவனுக்கு தான் எல்லா தகவலுமே கிடச்சிருக்குது. ஆனால் அந்த தகவல் எங்கேருந்து வந்துச்சு, யார் மூலம் கிடச்சிது அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக அவன் சொல்ல கிடையாது. சகாராவில் ஒரு பழங்கால நாகரிகத்துடைய அழிந்து போன இடிபாடுகள் இருக்கிறத அந்த சாண்டர்ஸ் தகவலை பட்டிருக்கிறான். அந்த நாகரிகம் என்பது ரொம்ப ரொம்ப பழசு. அதாவது இப்போ இருக்கிற மனிதர்களை விட ரொம்ப பழசு. அவங்க அப்பாவே ரொம்ப மேம்பட்டவங்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா அது டார்வினிய கொள்கைக்கே சிக்கலான ஒன்றா மாறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாகரிகத்தை சேர்ந்த ஒரு நகரம் தான் அது. அதை யுராசான் அல்லது ஹிப்போஸ் அப்படிங்கிற மாதிரியான நகர பேரை வச்சு அழைச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வில்லிங்ஸ்டன் தன்னோட ஆய்வு குழுவை கூட்டிகிட்டு போயிருக்கான். போனவுடனே அந்த நகரத்தில் போய் பார்த்தோன்னே அங்கே இருக்கிற நிறையா விஷயங்களை பார்த்துருக்காங்க. ரொம்ப நாகரிகமாக வந்துருக்குது அங்கே இருக்கிற கட்டடங்கள் எல்லாமே. ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்கள், இன்னும் பழங்கால விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அதுக்கு மத்தியிலேயே கற்கால மனிதர்களுடைய விஷயங்களும் இருந்திருக்கு. இந்த கற்கால மனிதர்கள் இப்போ இருக்கிற நாகரிக மனிதர்களுடைய முன்னோடிகள். ஆனால் அங்கே இருக்கிற நகரம் இப்போ இருக்கிற நாகரிக கற்கால மனிதர்களோட பழைய ஆளுங்க. ஸோ அப்படி தான் இங்கே அடையாளப்படுத்தப்படுது. ஸோ இந்த நாகரிகம் ஏன் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுலாம் எந்த தகவலும் தெரியல. இவங்க அங்கே அப்படியே நோண்டி பார்க்குறாங்க, தேடி பார்க்குறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, எலும்புக்கூடு. அந்த எலும்புக்கூடு பார்க்குறதுக்கு குரங்கு மாதிரி இருக்குது, ஆனால் மனுஷன் மாதிரி இருக்குது. அது குரங்குன்னு சொல்ல முடியாது, மனுஷன்னு சொல்ல முடியாது, அது இன்னும் என்ன வகைன்னே சொல்ல முடியாது. ஸோ இது டார்வின் கோட்பாட்டுக்கு சிக்கலை உருவாக்கிற மாதிரியான ஒரு எலும்புக்கூடு. ஸோ இதை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு வராங்க.
அப்படி எடுத்துக்கிட்டு வரும்போது என்ன இருக்குதுன்னா, முதல்ல சாண்டர்ஸ் வந்து அங்கே இருக்கும்போது நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். ஏதோ ஒரு வைரஸ் தாக்குதல் போல இருக்குது அப்படின்னு முதல்ல நினச்சிருக்கிறாங்க. அவன் செத்து போயிடுறான். செத்து போனோன்னா அடுத்து கூட இருக்கிற இன்னொருத்தன் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் கப்பலில் வரும்போது. அவன் இல்லை இந்த எலும்புக்குள்ள ஏதோ சிக்கல், இதை நம்ம தூங்கி எரிச்சுவிடுவோம், இதுதான் நம்மளை கொள்ளுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஆனால் இவங்க யாரும் நம்பலை. எப்படி சாண்டர்ஸ் செத்து போனாலும் அது போல் இவனுக்கு ஏதோ நோய் வந்துருச்சு அப்படின்னு கண்டுட்டு விட்டாங்க. இவனும் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் மூணாவதாக ஒருத்தன் மாட்டிருக்கிறான். அவனுக்கு கெட்ட கெட்ட கனவுலாம் வந்திருக்குது. அவனும் சொல்லியிருக்கிறான், இந்த எலும்பு கூட வேண்டாம்டா, போட்டுருவோம்டா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் அவன் பேச்சு இவங்க கேட்கல. அவனும் செத்து போயிட்டான். அது இதுக்கு மத்தியில் இவங்களுக்கு திட்டம் என்ன, இந்த எலும்பு கூட வச்சு என்ன பண்ணலான்னு இருந்துக்கிறாங்கன்னா, இவங்க இங்கே இங்கிலாந்துக்கு வந்த பிற்பாடு அந்த எலும்பு கூடில் விடுபட்ட பகுதிகளெலாம் பொய்யா, அதாவது போலியாக பல எலும்புகளை செஞ்சு ஒரு முழுமையான ஒரு உருவத்தை உருவாக்கி இங்கிலாந்து அருங்காட்சியகத்துக்கு காட்சிப்படுத்தி அவங்க இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பணம் கொடுத்தாங்கன்னா அதை பயன்படுத்திட்டு மீண்டும் அந்த நகரத்துக்கு போய் அகலாய்வு பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்துக்கிறாங்க. ஒருவேளை இங்கிலாந்து அருங்காட்சியகம் இதற்கு பணம் கொடுக்க முன்வரலைன்னா இந்த எலும்பு கூட வச்சு ஒரு அதாவது எப்படின்னா சுற்றுப்பயணம் மாதிரி போகிறது, பாருங்கள் இப்படிலாம் கண்டுபிடிச்சோம், இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் நிதி திரட்டி அந்த பணத்தை வச்சு மீண்டும் அந்த நகரத்துக்கு போய் அகலாய்வு பண்ணலாம் அப்படிங்கிற திட்டத்தில் இந்த வில்லிங்ஸ்டனோட சேர்ந்த ஆட்கள் இருந்திருக்காங்க. ஆனால் இதுக்கு மத்தியில் தான் இவங்க இங்கிலாந்து வந்து சேர்ந்த உடனே அடுத்தடுத்த கட்டமாக கூட இருந்த இன்னும் 2 பேர் கொல்லப்படுறாங்க. என்னடா அது இப்படி எல்லாம் கைமிஞ்சு போகுது, இது இந்த எலும்பு கூட பெருஞ்சிக்கல தான் பொழக்குது அப்படின்னு லார்டு வில்லிங்ஸ்டன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். தொடர்ந்து அந்த ஹாப்கின்ஸ் இப்போ கொல்லப்பட்டார் இல்லையா, அவனும் சொல்லியிருக்கான், வேண்டாம்பா இந்த எலும்பு கூட கொடுத்துருவோம், இது ஏதோ சிக்கலான ஒன்று, இது நமக்கு பெரிய வில்லங்கத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதன்படி வில்லிங்ஸ்டன் வந்து சரி இந்த எலும்பு கூட கொடுத்துருவோம், இந்த ஆய்வு பண்ண மாட்டான், வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நகரத்தில் ரொம்ப கீழ்ப்பகுதியில் இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு, இந்த எலும்பு கூட எங்கேயாவது கொண்டு போய் எஞ்சிவிட்டு, எங்களுக்குதுன்னே எங்களுக்கு தெரியக்கூடாது அந்த முன்னி சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல அந்த ஆள் எலும்பு கூட எடுத்துக்கிட்டு போயிட்டான். அப்படி அவங்க எலும்பு கூட எடுத்துக்கிட்டு போயிருந்தோம். இதன் பிற்பாடு, அதாவது இங்கே எலும்பு கூட வேற எங்கேயாவது கொண்டு போய் போட்டிருப்போம் அப்படின்னு சொன்ன பிற்பாடு இப்போ ஹாப்பின்னு சேர்த்து போயிட்டான். அப்படின்னா அந்த எலும்பு கூட தூக்கி எரிஞ்சுமே இவங்களுக்கு பிடிச்ச சாபம் விடலை அப்படின்னு ஆகிப்போச்சு. இப்போ நம்ம கிரே கேட்குறான், யார்கிட்ட கொடுத்தீங்க, அவன் பேர் என்ன அப்படின்ட்டு. அதுக்கு வில்லிங்ஸ்டன் அவன் பேர் என்னமோ கருப்புன்னு ஆரம்பிக்கும், அதாவது பிளாக்னு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லும் போது இந்த வில்லிங்ஸ்டன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நாற்காலி மாதிரியான ஒரு விஷயத்துக்கு மேலே இதுவரை கொலை பண்ணிட்டு வருது இல்லையா அந்த மனித குரங்கு மாதிரியான அந்த மிருகம், அது சடார்னு தோன்றுகிறது. அது அங்கே வந்து சேர்ந்துருக்கு. அப்போ அந்த வில்லிங்ஸ்டன் வந்து அவனுடைய நாற்கால் அமர்ந்தல அந்த கணத்தில் அவன் பணமாக மாறிடுறான். அதாவது பணமான சாதாரண பணம் கிடையாது, காஞ்சி கருவடான பணம் மாதிரி ஆயிடுறான். உடனே அந்த மிருகம் வந்து நம்ம கிரேவை தாக்கிறதுக்கு வருது. கிரே அடுத்த கட்டமாக அவன் வந்து கிரே வந்து அதீத கடவுள் நம்பிக்கை கொண்ட அந்த ஏஞ்சல்ஸுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலில் தான் அந்த கதாபாத்திரம் இருக்கும். உடனே அது வசங்களெல்லாம் பேசுது, பரலோகத்தில் இருக்கும் பிதாவே அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு சண்டை போட முற்படுது, துப்பாக்கி எடுத்து சுட முயற்சி பண்ணுறான். கடுமையாக சண்டை நடக்குது அந்த மிருகத்தோட. ஒரு குறிப்பிட்ட கடத்தில் அந்த வீட்டில் கிடக்கிற ஒரு பழங்கால பொருள் மாதிரி ஒன்று கிடக்குது, அதுதான் கையில் கிடக்குது சடார்னு. அதை எடுத்து அப்படியே அந்த மந்திரம் மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே நம்ம கிரே அந்த மிருகத்துக்கிட்ட சண்டைக்கு போகும்போது அந்த மிருகம் அந்த பழங்கால பொருள் இருக்குது இல்லையா, அது கத்தி மாதிரி இருக்குது, ஆனால் அது ரொம்ப பழங்காலம் விஷயம். அதை பார்த்த உடனே பயப்படுது அந்த மிருகம். இருந்தாலுமே வந்து நம்ம கிரேவை தாக்கணுங்கிறதுல அதுக்கு ஆர்வம் இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அந்த செத்து போனான் இல்லையா வில்லிங்ஸ்டன், பணமாக அப்படி சருகாட்டான், அவன் அந்த பேரை சொல்கிறான், யார்கிட்ட எலும்பு கூட கொடுத்தோம் அப்படின்ட்டு. அதாவது அவன் செத்து போயிட்டான், செத்து போன பின்னாடி அந்த பேரை சொல்கிறான், டொனால்ட் பிளாக்வுட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரை சொல்கிறான். அந்த பேர் வந்து நம்ம கிரேவோட காதலில் விழுந்துருது. அதே நேரம் இந்த மிருகத்துக்கிட்ட நம்ம கிரே சண்டை போடுறாரு. அந்த பழங்கால விஷயத்தை பார்த்து அந்த மிருகம் பயப்படுது. வில்லிங்ஸ்டன் இருக்கக்கூடிய அந்த நாற்காலியை தூக்கி அடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜன்னலை உடச்சிக்கிட்டு அது தப்பிச்சு போகுது. அதை துரத்திக்கிட்டு போகிறாரு நம்ம கிரே. துரத்திட்டு போனால் அது கட்டணங்கள்லாம் தாண்டி ஓடுது. அந்த கட்டத்து மேலேயே நம்ம கிரேவும் ஓடுறாரு. ஓடிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நம்ம கிரேவை தாக்கலாம்னு அது திரும்பி வரும்போது கிரே துப்பாக்கியில் சுடுறாரு. ஆனால் அந்த மிருகம் அப்படியே காற்றுல கரைஞ்சி போன மாதிரி காணாமல் போயிடுது. அந்த மிருகம் தப்பிச்சு போயிடுச்சு. இதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக நம்ம வில்லிங்ஸ்டனுடைய உடம்பு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுது. அங்கே இருக்கிற மருத்துவர் வந்து அந்த உடம்பை ஆய்வுக்கு உட்படுத்துகிறாரு.
அதெல்லாம் பார்க்குறாரு. அவருக்கே வியப்பாக இருக்குது. இதுவரைக்கும் நடந்த 3 கொலையில் பெருசாக ரத்தம் இல்லைனாலும் தாக்கின காயமாவது இருந்தது, அந்த மிருகம் அடித்ததுக்கு காயப்படுத்துறதுக்கு. ஆனால் இவன் உடம்புல ஒரு காயமும் இல்லை. அந்த மிருகம் நாற்காலி தூக்கி அடித்த போது இவன் போய் விழுந்ததில் ஏற்பட்ட காயம்தான். மற்றபடி இவன் செத்து போனதுக்கும் காயத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இவன் உடம்புல நீர் சத்தே இல்லை, ரத்தம் உட்பட எதுவுமே இல்லை, எல்லாம் உறிஞ்சி எடுக்கப்பட்ட மாதிரி இருக்குது. இவன் கன நேரத்தில் செத்துருக்கணும், சட்டார்னு செத்துருக்கணும். இது ரொம்ப வியப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத அந்த மருத்துவர் சொல்கிறாரு. நவீன மருத்துவ அறிவியலால் இந்த விஷயத்துக்கு எதுவும் விளக்கம் கொடுக்க முடியலன உடனே இதை வந்து சூப்பர் நேச்சுரல் விஷயம் அப்படின்னு சொல்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. மேலும் அந்த குரங்கு மாதிரியான மிருகம் நம்ம கிரே எடுத்துகிட்டு வந்த அந்த வித்தியாசமான கத்தி, பழங்கால கத்தி இல்லையா, ஸோ அதை பார்த்து பயந்தது இல்லையா, ஸோ அந்த கத்தி என்ன அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி பார்க்கலாமான்னு அங்கே இருக்கிற ஒருத்தர் கேட்குறாரு. இல்லை வேண்டாம், இப்போதைக்கு என்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லி கிரே வச்சுக்கிறாரு. மேலும் இந்த டொனால்ட் பிளாக்வுட் அப்படிங்கிறவனை பற்றின தரவுகள் ஏதாவது அரசாங்க பதிவில் இருக்குதான்னு தேடி பார்க்குறாங்க. அதுலேயுமே இல்லை, அவன் யார் எங்கிறான்னு பெருசாக தகவல்கள் இல்லை. இந்த நேரத்தில் தான் இவங்க இருக்கிற இந்த இடத்துக்கு ஒரு சிறுவன் வந்திருக்கிறான். அவன் வந்து அங்கே இருக்கிற ஒரு பெண்மணி கிட்ட இந்த டொனால்ட் பிளாக்வுட்டோடைய முகவரியை கொடுத்துட்டு போயிருக்கிறான். கேட்குறாரு நம்ம கிரே அந்த பெண்மணிக்கிட்ட, யார் அந்த பையன், எப்படி இந்த தரவை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க, தெரியல யாருன்னு அந்த பையன், அவனுக்கு நான் ஏதாவது கொடுக்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு படப்படன்னு ஓடி போயிட்டான் அப்படிங்கிறத அந்த பெண்மணி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த முகவரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நகரத்துடைய கடைநிலை மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்குது. இந்த நேரத்தில் அங்கே போகிறது நல்ல விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான் பொதுவாக அங்கே இருக்கிறவங்களுடைய கருத்து. அதாவது லண்டன் வந்து ரொம்ப முன்னேறிய நகரம், ரொம்ப மேம்பட்ட இடம் அப்படின்னாலும் அது தன்னுடைய அழுக்கான பக்கத்தை அதனுடைய புறநகர் பகுதியில் வச்சுக்கிட்டு தான் இருந்தது அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்படும். இதுக்கு மத்தியில் அதே நகரத்தில் ஒரு பெரியவர், அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதம் வந்து ரொம்ப பெருசாக இல்லை. அந்த கடிதத்தில் வந்து ஹாலோ எர்த், அதாவது இந்த ஹாலோ குளோப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம பூமிக்குள்ளே இன்னொரு உலகம் இருக்கிற மாதிரியான ஒன்று. இது நீங்கள் இதில் கூட பார்த்துருக்கலாம், நம்ம இந்த காட்ஜிலா வர்சஸ் காங் அந்த மாதிரியான விஷயத்தில் அதெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு உலக தகவல்கள் பற்றின நிஜமான புத்தகங்களே இருக்குது போல். அதெல்லாம் மேற்கோளிட்டு அந்த உலகத்துக்கு போகிறதுக்கான பாதை வந்து துருவ பகுதியில் இருக்கும், அல்லது பெரிய ஒரு ஓட்டை இருக்கும், அது வழியாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் சொல்லியிருக்கிறீங்கன்னு சொல்லி ஒருத்தர் கடிதம் எழுதுனாமன் அந்த ஆள். ஆனால் அப்படிலாம் போக முடியாது, அதாவது இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் நேரடியாக போவதற்கான எந்த வகையான பாதையும் கிடையாது. ஆனால் உள்ளத்திலிருந்து சிறுமைகளை நிறுத்திவிட்டு உயர்ந்த மனிதர்களுக்கு அங்கே போக வாய்ப்புண்டு அப்படிங்கிற மாதிரி அவன் எழுதிக்கிட்டு இருக்கும்போது இந்த மிருகம் இருக்குது இல்லையா, அது அவன் பின்னாடி போய் தோன்றுறது. அதை பார்த்த உடனே இந்த பெருசு என்ன நினச்சிக்குதுன்னா, கடவுள் தூதுவனை அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறான். அதாவது அவனுடைய பார்வையில் அந்த ஹாலோ உலகம் என்பது கடவுளுடைய உலகம், அது வந்து சொர்க்கம். ஸோ அங்கே போகிறதுக்கு தான் அந்த தூதுவனை வந்து அனுப்பிக்கிறார் கடவுள் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த மிருகத்துக்கு சேவகம் செய்யறதுக்கு தொடங்குறான் அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு மத்தியே நம்ம கிரே வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பிளாக்வுட்டோடைய இடத்த தேடிக்கிட்டு அந்த புறநகர் பகுதியான அந்த நகரத்துடைய கீழ்நிலை மக்களான தன்மையில் வாழ்கிறவங்களோட இடத்துக்கு வராரு. அந்த இடமே ஒட்டுமொத்தமாக நாசம் செய்யப்பட்டிருக்கு, ரத்தம் அப்படியே பீறிட்டு கிடக்கு. அதாவது இதுவரைக்கும் நடந்த கொலையில் ரத்தமே பெருசாக கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இங்கே பார்த்தா மிக வன்முறையான ஒரு கொலை நடந்திருக்கு, உடம்பையே 4-5 பிச்சு போட்டு வச்சிருக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும்போது இந்த முதல் பாகம் முடிவடையும். உண்மையிலேயே பிளாக்வுட்டுக்கு என்ன ஆச்சு, கிரே அந்த மிருகத்தை தடுத்தாரா, அந்த பாதிரி வந்து தனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும்னு அந்த மிருகத்தை நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு, என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பாகத்தில் நமக்கு தெரியும். இந்த இடத்துல நான் கதையை நிறுத்திக்கிறேன், ரொம்ப மூச்சு முட்டுது. நன்றி, வணக்கம்.